வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. கரூர் விவகாரம் இன்றைக்கு தமிழக சட்டமன்றம் வரை எதிரொலித்திருக்கிறது. தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் கரூர் விவகாரத்தை குறித்து பல்வேறு கேள்விகளை முன்வைத்தார். இதில் மர்மம் இருக்கு. இடம் கொடுத்தது, ஆம்புலன்ஸ் வந்தது, பிரேத பரிசோதனை செய்தது, அதற்கு பிறகு விசாரணை, அதன் பிறகு அதிகாரிகள் செய்தியாளர்கள் சந்திப்புன்னு அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார். தமிழக முதலமைச்சர் இதற்கு முன்பாகவே என்ன நடந்தது இந்த விவகாரத்தில், விஜய் 7 மணி நேரம் தாமதத்தோடு வந்தார், அங்கே இருந்தவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்படவில்லை அப்படின்றதில் தொடங்கி பல குற்றச்சாட்டுகள் இருந்தது அப்படின்றத முதலமைச்சர் தெளிவுபடுத்தினார். அதன் பிறகு அதிமுக திமுக இடையே இந்த கேள்விகளில் மாறி மாறி மோதல் ஏற்பட்டது. அரசியல் செய்யாதீர்கள் அப்படின்ற எதிர் விவாதங்களும் இடம்பெற்றது. அதிமுக பொதுச் செயலாளர் இந்த விவகாரத்தை கையில் எடுத்து அதிமுகவினருக்கு ஏதாவது ஏற்பட்டிருந்தா கூட இப்படி குரல் கொடுத்துருப்பாங்களான்னு தெரியல, தாவேகாவுக்கு குரல் கொடுத்துருக்காங்க, தாவேக தொண்டர்களுக்காக. இதன் மூலமாக தமிழக சட்டமன்றத்தில் கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி மேற்கொண்டார்கள் அப்படின்னு முதலமைச்சர் குற்றச்சாட்டை வைக்கிறார். இன்னொரு புறம் கூட்டணிக்கு ஆள் இல்லாததால் கூட்டணி கட்சிக்கு ஆள் தேடி கொண்டிருக்கிறது அதிமுக குற்றச்சாட்டை வைக்க அதை அதிமுக பொதுச் செயலாளர் மறுத்தார். அதன் பிறகு சட்டசபையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட வெளிநடப்பும் செய்திருக்கிறார்கள். இந்த விவகாரங்கள் எல்லாம் பற்றி பேச இருக்கிறோம். சட்டமன்றத்தில் வெடித்த கரூர் விவகாரம், திமுக விசஸ் அதிமுக அப்படின்ற தலைப்பில் சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். நம்முடைய அதிமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு ரவிராஜா குழந்தைவேலு, அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு வி சி சந்திரகுமார், நிகழ்ச்சிக்கு அவரையும் வரவேற்கிறேன். விஜய் ஆதரவு நிலைப்பாட்டுடன் தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு காமேஸ், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு ரவிராஜா குழந்தைவேலுட்ட, கூட்டணிக்கு ஆள் தேடி கொண்டிருக்கிறது அதிமுக, அதுக்காக தான் கரூர் விவகாரத்தை இவ்வளவு வைப்ரண்டாக எழுப்புறாங்க அப்படின்னு முதலமைச்சர் வெளிப்படையாகவே குற்றம் சாட்டுறார். கூட்டணிக்கு ஆள் பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு துயர சம்பவத்தை வைத்து அரசியல் பண்ண வேண்டிய கேவலமான நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு என்று ஒரு தனி வரலாறு இருக்கிறது. 54வது வருடத்தில் அடியெடுத்து வைக்கப் போகிறது. தொடர்ந்து 2 முறை 10 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்கிறது. 31 ஆண்டுகள் தமிழகத்தை சிறப்பாக ஆண்டு மக்களின் பேராதரவை பெற்று பேரியக்கமாக, மக்களால் என்றும் விரும்பப்படக்கூடிய இயக்கமாக தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஒரு இயக்கத்திற்கு வாய்ப்பளித்திருக்கார்கள் என்றால் தமிழகத்திலேயே தன்னிகர் இல்லாத இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஒப்பற்ற தலைவர்கள், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி வழிவந்த இயக்கம், அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணன் இபிஎஸ் அவர்களால் வழிநடத்தப்படுகின்ற இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கத்தை ஒரு கூட்டணிக்கு ஆள் சேர்ப்பதற்காக ஒரு மரண ஓலம் எழுப்பும் இடத்திலிருந்து அங்கே போய் கூட்டணிக்கு ஆள் சேர்க்கிறோம் என்று கூறுவது உண்மையிலேயே ஒரு கேவலமான குற்றச்சாட்டு. அரச ஒரு எதிர்க்கட்சியா கேள்வி கேட்கறீங்க, அதை தாண்டி விஜய் ஆதரிக்கிறீங்களோ, விஜய் பக்கம் எந்த தவறுமே இல்லைன்னு ஆதரிக்கிறீங்களோ, அந்த இடத்துல இந்த கேள்வியை பொருத்தி பார்க்கறாங்க. இல்ல, தமிழகத்தை ஆள்வதற்கு யாருக்கு வாய்ப்பளித்திருக்கிறார்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாய்ப்பளித்திருக்கிறார்கள் இல்லையா? அப்போ பெருவாரியான வாய்ப்பு உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது ஒரு சில லட்சங்களில் நீங்கள் தப்பிச்சு ஆட்சி உட்காந்துட்டீங்க. 10 வருஷம் ஆட்சிக்கே வர முடியாதுங்கிற ஒரு அவல நிலையிலிருந்து இப்போ உயிர் காக்கிறதுக்கு உயிர் காக்கும் மருந்து கொடுத்தா எப்படி உயிர் பிழைத்து வர முடியுமோ அப்படி உயிர் பிழைத்து இப்போ வந்திருக்கிறீர்கள். உயிர் பிழைத்து இந்த மக்களை நீங்கள் உயிரோடு பாதுகாப்பீர்கள் என்று எதிர்பார்த்து தான் உங்களுக்கு அந்த வாழ்க்கை அளித்தார்கள். அப்படி வாழ்க்கை அளித்த அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு உயிரை எடுக்கக்கூடிய வேலையை சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறீர்கள். கரூர் சம்பவத்தை சொல்றேன். நான் என்ன சொல்றேன், ஒரு நாட்டை ஆளுகிற அரசு அது விபத்து அப்படின்னு தாவேகாவே வாதிடுது. நீங்க இல்ல விபத்தா இல்ல விபரீதமா என்ன என்பதை நாளைக்கு கமிஷன் இயக்கும். அதை பத்தி கருத்துக்கள் கூறுவதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. ஏன்னா அது நம்ம கையை விட்டு மீறி ஒரு லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு போயிருச்சு. சிபிஐ வரைக்கும். ஆமா, அது வரைக்கும் போயிருச்சு. அதனால அப்படி இருக்கும் பொழுது அது விரைவில் அதனுடைய உண்மை சுரூபத்தை கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டும். அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அதே போல தமிழகத்தை ஆள்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பளித்திருக்கிறார்கள் என்றால் வாய்ப்பளித்தது மக்களை காப்பதற்கும் சேர்த்துத்தான். அதாவது நீங்க மக்கள் எங்க கட்சிக்கு வந்தா நீங்க சேஃபா போகலாம், வேற கட்சிக்கு வந்தா சேஃபா உயிரை விட்டுட்டு தான் போனோம் அப்படின்னா அப்ப அது என்ன மாதிரி ஆட்சி? தமிழக மக்கள் எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த ஓட்டு போட்டு ஜெயிச்சதான் நீங்க முதலமைச்சர் குறிப்பிட்டார். 2 நாளைக்கு முன்னாடி அதிமுக பொதுச் செயலாளர் அங்க கூட்டம் நடத்தினார். எவ்வளவு டிசிப்ளினா வந்தாங்க, எப்படி போனாங்கன்னு குறிப்பிட்டு பேசுறாங்க. இதை விட 1000 பேர் கூட அப்படின்னு திரு ஏவா வேலு சொல்றாரு. இல்ல, நான் என்ன சொல்றேன், ஒரு கட்சி 54 வருடம்ங்கிறத நான் முதல்ல குறிப்பிட்டுட்டேன்.
அதே மாதிரி 31 வருடம் ஆண்டு இருக்கும்னு குறிப்பிட்டுட்டேன். 2 முறை 10 வருஷம் இருந்திருக்குன்னு சொல்றோம். தாவேக்காங்கிற கட்சி முதல் நாள் தான் பிறந்த குழந்தை மாதிரி. பிறந்த குழந்தைய வந்து ஒரு பேரண்ட்டையும் எப்படி நீங்க ஈக்குவல் பண்ணி பேச முடியும்? அதுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதாவது எங்களோடது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ஆர்கனைசேஷன். உங்க பக்கம் தவறே இல்லை அப்படின்னு அதிமுக சொல்றாரு. அப்போ புது கட்சின்றப்போ அவங்க மேல தவறு இருக்கான்ற கேள்வி தானே வரும். இல்ல, புது கட்சி வந்து இப்போ நடக்க பழகுறாங்க இல்ல தவழ்றாங்க அப்படின்னா அது பேரண்டல் கைடன்ஸ் யார் கொடுக்கணும்? இப்போ நாட்டு மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு என்பதை யார் கொடுக்கணும்? தாவேக்கா கொடுக்கணுமா இல்ல தமிழக அரசு கொடுக்கணுமா இல்ல யார் கொடுக்கணும்? தமிழக அரசு தானே கொடுக்கணும். தமிழக அரசு ஒட்டுமொத்த மக்களுக்கும் பாதுகாப்பு அளிப்பதாக உறுதியளித்து அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அளிப்பேன் என்று உறுதியளித்து தானே நீங்க தமிழக அரசுல வந்து நீங்க இது எடுத்திருக்கீங்க, பதவி எடுத்திருக்கீங்க. பதவி எடுத்ததுக்கு அப்புறம் தாவேக்கா மீட்டிங்க்கு வேற மாதிரி நான் பாதுகாப்பு கொடுப்பேன், திமுக மீட்டிங்க்கு வேற மாதிரி பாதுகாப்பு கொடுப்பேன், அண்ணா திமுகவுக்கு வேற மாதிரி பாதுகாப்பு கொடுப்பேன்னா அது எப்படி ஒரு நடுநிலையான அரசாங்கமா இருக்கும்? அப்படி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கே இல்லை. அதே போல நான் வந்து என்ன சொல்றேன், இந்த ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து வெட்ட வெளிச்சமாக தெளிவாக தெரிகிறது. எப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது வந்து தமிழக அரசு பண்ணணும், போலீஸ் துறை பண்ணணும். போலீஸ் துறையும் தமிழக அரசும் யாரிடம் இருக்கிறது? திரு ஸ்டாலின் அவர்களிடம் இருக்கிறது. அவர்தான் வந்து போலீஸ் துறைக்கு அமைச்சராக இருக்கார், முதலமைச்சராகவும் இருக்கார். அவர்தான் தார்மீக பொறுப்பு இருக்க வேண்டும். இந்த மக்கள் இவ்வளவு பேர் இங்கே கூடுகிறார்கள் என்றால் அதை வடிவமைத்து வழிநடத்தி செல்ல வேண்டிய உயரிய பொறுப்பு போலீஸ் துறைக்கு இருக்கிறது. அதே போல சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடியவர் மட்டும் இல்லாமல் அந்த அரசு நிர்வாக இயந்திரத்தை இயக்கக்கூடிய கலெக்டருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. அப்ப போலீஸ் உயர் அதிகாரி மீதும் கலெக்டர் மீதும் தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என்பது ஒரு பெரிய கேள்வி. அந்த கேள்விக்கு தமிழக அரசு வெள்ளை அறிக்கை எல்லாத்துக்கும் கேட்கிற மாதிரி ஏன் இதுக்கு மட்டும் பதில் சொல்லாம வாய்மூடி மௌனியாக இருந்து அவசர கதியிலே எல்லாவற்றையும் மூடி மறைக்க வேண்டும் என்கிற கோலத்தில் தான் இப்போ இதே தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய மரணங்கள் நடக்கிறது. அதுக்கு முதல்ல போகவே இல்லை. அவர் எங்க இருந்தாருன்னா யாருக்கும் தெரியல. அதே மாதிரி வெள்ளத்தில் சென்னை மாநகரம் மிதந்து கொண்டு இருக்கும் போது இந்தி கூட்டணிக்காக டெல்லியில போய் மாநாடு அங்க பார்த்துட்டு இருந்தாரு. அப்படி ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சர் விடுவதற்குள்ளாக ஓடோடி சென்று தனி விமானத்தில் சென்று பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? உடனுக்குடனாக போஸ்ட்மார்டம் முடித்து கதையை முடிக்க வேண்டிய அவசியம் என்ன? தீர்ப்பு வருவதற்கு முன்பே இவர்களே தீர்ப்பு எழுதி அதுதான் தீர்ப்பு என்று எல்லாருக்கும் எச்சரிக்கை கொடுத்து அந்த தீர்ப்பை வழி நடத்தி செல்ல வேண்டும் என்பது போல ஒரு வரைமுறையை வகுக்க வேண்டிய அவசியம் என்ன? கேட்போம். நான் திரு சந்திரகுமார் அவர்கள்ட்ட கரூர் சம்பவத்தில் ஒன்றல்ல பலவல்ல மர்மங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு வெளியில வந்து பேசுறாரு அதிமுக பொதுச்செயலாளர். பட்டியலிட்டார். நீங்க சட்டமன்றத்தில் கூட கேட்டிருப்பீங்க. பதில் என்ன? அதாவது சார், அவர் வந்து இந்த ஒரு 15 நாட்களாக சமூக வலைதளங்களில் என்னென்ன குற்றச்சாட்டுகளை ஒவ்வொருவரும் வாரி வாரி அரசின் மீது இறைத்தார்களோ, அவரவர் கற்பனைக்கேற்றார் போல் என்னென்ன கற்பனை கதைகளை எல்லாம் புனைந்தார்களோ அதையெல்லாம் ஒரு 10 பக்கம் டைப் பண்ணி எடுத்துட்டு வந்து அதை அப்படியே வந்து இங்கே ஒப்பித்தார். இதில் அவரெல்லாம் வந்து எந்த ஒரு விதமான ஒரு எதிர்க்கட்சி தலைவர், ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சி தலைவர் எப்படி வந்து அதை அணுக வேண்டும் என்பதிலே கூட அவருக்கு வந்து அந்த ஒரு புரிதல் இருக்கிறதா இல்லை தெரியல. மக்கள் குரல் தானே சமூக வலைதளத்தில் சமூக வலைதளத்தில் வந்ததற்கு அனைத்து தொலைக்காட்சிகளிலும் வெளிவந்த ஊடகங்களில் வெளிவந்த காட்சிகளே சாட்சியாக மாறிவிட்டது. அந்த காட்சிகளே சாட்சியாக மாறிவிட்டது. அதன் பிறகும் அதில் வந்து இதுக்கு ஏன் செஞ்சாங்க, செருப்பு எடுத்து அடித்தாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்கன்னு தொடர்ந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அதை பேசுறது வந்து எங்களாலெல்லாம் அது ஏன் அப்படி பேசுகிறாருன்னு தெரியல. அதன் பிறகுதான் தெரியுது, அவர் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தெரியுது, ஓ அந்த இயக்கத்தை அந்த கட்சியை தன்னுடைய கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவதற்காகத்தான் இவ்வளவு சப்பை கட்டு கட்டி முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் யூகத்தில் தெரிந்து கொண்டோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம்னு சொன்னாவே பொதுவாகவே கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வருகின்ற பொழுது அதுக்கான என்ன காரணத்துக்காக அந்த கவன ஈர்ப்பு எதுக்காக கொண்டு வரணும்னு ஒரு லெட்டர் கொடுக்குறோம் சபாநாயகர்கிட்ட. அவர் அதை எடுத்துக்கிட்டு பண்ணுறார். அப்படி பண்ணும் பொழுது பொதுவாகவே அங்கே அதில் நடைமுறை, அதாவது சட்டமன்றத்தில் இருக்கிற நடைமுறையை அந்த விஷயத்தை ஒரு 4 லைனில் சொல்லிட்டு கவனத்தை ஈர்த்து அமைகிறேன். இன்னும் சொல்ல போனால் நம்ம என்ன கவனத்தை ஈர்க்கிறோம்னு சொல்லி லெட்டர் கொடுத்தோமோ அதைத்தான் படிக்கணும்னே சொன்னாங்க ஒரு காலகட்டத்தில். ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவருக்கான எல்லா உரிமையும் இருக்கிறத அவர் பேசணும்னு சொல்லிவிட்டா அவர் எல்லாவற்றுக்கும் இட்டுக்கட்டிய ஒரு முட்டு கொடுக்கின்ற இட்டுக்கட்டிய கதைகளாகவே சொல்லிட்டு இருக்கார். அப்போ என்ன ஆகுதுன்னா, அவர் சொல்லக்கூடிய புகார்களுக்கு அவ்வப்போது அமைச்சரிலிருந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பதில் சொல்லி எல்லாம் முடிஞ்சு விட்டுச்சு. எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு தலைவர் சொல்றாரு, சிஎம் சொல்றாரு, முதலமைச்சர் நான் வந்து இது நான் முன்னாடி கொடுத்த அறிக்கை இது எல்லாவற்றுக்கும் இன்னும் நான் அவர் ரிப்ளை கொடுக்கணும். அடுத்து
இவர் என்ன பண்றாங்கன்னா இவங்க இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே வச்சிருக்காங்க அதிமுகல. எடுத்தோன்னே இவங்க பேசிட்டு மீதி யாருமே பேச விடுறதில்ல. அதையும் முதல்ல சொல்றாரு, நான் தான் எதிர்க்கட்சி, அப்ப மீதி இருக்கிறவங்களும் எதிர்க்கட்சி இல்லையா? அது அவங்க முதலமைச்சர் முன்னாடியே பதில் கொடுத்தது சரியா அப்படின்னு கேட்கல. இல்ல முதலமைச்சர் முன்னாடி பதில் கொடுக்கலீங்க. ஒரு நிமிஷம். அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தினுடைய அடிப்படையில் ஒரு அறிக்கை கொடுக்கிறார். அதாவது அங்க எங்களுடைய கவர்மெண்ட் செல்ல இதுதான் நடந்திருக்கு, இது நடந்திருக்கு, நாங்கள் இப்படி நடவடிக்கை எடுத்திருக்கோம்னு சொல்லி அவர் அதை சொல்லியிருக்கிறாரு. இதில் என்ன பிரச்சனைன்னு தெரியல. உங்களுக்கான அதாவது விதி எண் 55 கொடுக்கப்பட்டிருக்கின்ற கவன ஈர்ப்பாக இருக்கட்டும் அல்லது 56 கொடுத்த ஒத்திவைப்பு தீர்மானம் இருக்கட்டும், இந்த இரண்டிற்கும் நான் இப்போ பதில் சொல்லலை, நான் நீங்கள் பேசி முடித்ததற்கு பிறகு உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்னு சொன்னார். ஆனால் அந்த பதில் சொல்வதை கேட்பதற்கு மட்டும் இல்லை, அதோடு மட்டுமல்ல அங்கே மீதி இருக்கின்ற எந்த கட்சியை சார்ந்தவர்களும் பேசுவதை அனுமதிக்காமல் அங்கே ஒரு சாதாரண விஷயத்தை ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாக்கி, இன்னும் சொல்ல போனால் அவங்க உருவாக்கிட்டு வெளியே வருகின்ற பொழுது அவங்க அதாவது எந்த வார்த்தையை நீக்கணும்னு கேட்டாங்க. அதுக்கு பதில் இல்லை அந்த இடத்துல. நீங்கள் நம்மளுடைய பல்வேறு ஊடகம் மற்றும் பல்வேறு செய்தியாளர்கள் இருந்தாங்க. திரும்ப முதலமைச்சரும் சபாநாயகர் எங்களுடைய அவை முன்னவரும் பேசினாங்க. சம்பவத்தை குறிப்பிட்டு நீங்க இன்னைக்கு வேடிக்கை தான் பாத்தீங்கன்னு அமைச்சர் திரு சிவசங்கர் பேசினதாவோ அதை நீக்க சொன்னாங்க அப்படி இல்ல. அதாவது அவர் வேடிக்கை தான் பார்த்துன்னு சொல்லல. அதாவது தூத்துக்குடி சம்பவத்தில் நெஞ்சுக்கு நேராக போலீசார் துப்பாக்கியால் சுட்ட பொழுது நீங்கள் டிவியை பார்த்து தானே தெரிந்து கொண்டேன்னு சொன்ன அது உண்மைதானுங்க, அது ரெக்கார்டு தானே, அது சொன்னது அவர் தானே. அதை அது சொல்றதுல என்ன தப்பு? அது சொன்னதுல என்ன தப்பு? அது நடந்த உண்மையை சொல்றோம், அதுல என்ன தவறு இருக்கு? யாரை பேச விடலன்னு சொன்னா பேசுவதற்கு அதிகாரம் கொடுப்பது யாரு? சபாநாயகர் தானே அந்த கருத்து இருக்கு. சபாநாயகர் தானே அந்த சபையை கண்ட்ரோல் பண்றாரு. சபையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சபாநாயகர் அனுமதி அளிக்காமல் எப்படி பேச முடியும்? 1 மணி நேரம் பேசிருக்காரு எதிர்க்கட்சியில. 1 மணி எனக்கு தெரிஞ்சுக்கிறது நாட்டில் உள்ள பிரச்சனையை பேசுவதற்கு எதிர்க்கட்சிக்கு எல்லாம் உரிமை இருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர் பேசுறாரு. அதுல என்ன தவறு இருக்கு? இல்ல எதிர்க்கட்சி தலைவர் மட்டும் இன்னைக்கு எனக்கு தெரிந்த வகையில 45 நிமிடங்களுக்கு மேலே அவர் மட்டும் பேசுனது. நான் அதுக்கு பதில் சொன்ன அமைச்சர்கள் சொன்ன பதில் அவர் மேல தவறு இருந்ததுன்னா நீங்க நேரலையில் எல்லாத்தையும் காமிக்க வேண்டியதானே? எதுக்கு அதை தடை பண்றீங்க? இல்ல யார் தடுக்கவே இல்லையா? யார் தடுத்தா? அவங்களை தடுக்கவே இல்லைங்க. அவர்களாக மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் சொன்ன அந்த துப்பாக்கி சூடு விஷயத்தை பேசினதை அவை குறிப்பிலிருந்து நீக்கணும் சொல்ல, அவை குறிப்பிலிருந்து நீக்கணும் ஒட்டுமொத்தமா எல்லாம் கோரஸ் பாடினாங்களே ஒழிய என்ன காரணத்திற்காக எந்த வார்த்தையை நீக்கணும்னு அவங்க சொல்ல. இத சபாநாயகர் சொல்றாரு, சிஎம் கேட்கிறாங்க, அவை முன்னவர் எங்களுடைய அண்ணன் துரைமுருகன் கேட்கிறாரு. ஆனா இவங்க அதுக்கு ரிப்ளை இல்லை. என்னன்னா ஒரே நோக்கம், மீதி எல்லாரும் பேச ஆரம்பிச்சா ஒட்டுமொத்தமாக இவர்கள் அங்கே இவர்களுடைய அந்த நாடகம் எல்லாம் தோல்வித்து காட்டப்படும் சொல்லிட்டு அவர்கள் பேச ஆரம்பிப்பதற்கு முன்பு, மீதி இருக்கிற அனைத்து கட்சியும் பேச ஆரம்பிப்பதற்கு முன்பு இவர் உடனடியாக வெளியேறிவிட்டார்கள். அவையில இருந்து ரிப்ளை கேட்கறதுக்கு முன்னாடி வெளியேறினது திட்டமிட்டதுன்னு சொல்றாங்க. திட்டமிட்டு அதுல இது இன்னைக்கு நேற்று இல்ல சார், தொடர்ந்து அவர்களுக்கு அதிலே பாதிப்பு வருகிறது என்று சொல்லக்கூடிய இதே பாதிப்பு எப்படி வரப்போகுது? எப்படி வரப்போகுது? ஆட்சி பண்றது நீங்க, பிரச்சனைக்கு காரணம் நீங்க. இல்ல சார், எங்களுக்கு எப்படி பாதிப்பு? ஒரே நிமிஷம். தொடர்ந்து அதிமுக செயல்ல பாத்தீங்கன்னா எப்பொழுது பார்த்தாலும் ஒரு பிரச்சனையை பேசுவாங்க, பேசி முடிச்ச உடனே வெளியே போகத்தான் பார்ப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதிலே பல்வேறு பிரச்சனைகள் அவருக்கு எதிராகவே திரும்ப போகிறது. அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க பேசிட்டு உடனே வெளியே போய் இது தொடர்ந்து சட்டமன்றத்தில் நடக்குது. அதனால இன்னைக்கு மட்டும் இல்ல, தொடர்ந்து இதுதான், இதையே அவர்கள் ஒரு வேலையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் சட்டமன்றத்தில். வெளியில அவர் சொன்னார், உள்ள நான் சொன்னா கூட ஏத்துக்க மாட்டாங்க, ஆனா இதுல மர்மம் இருக்கு அப்படின்னு உறுதியா சொல்ல. இல்ல, அந்த மர்மம் இருக்குன்றது தான் அத்தனை விளக்கங்களும் சொல்லியாச்சு. உள்ள அவர் பேசுகின்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் போஸ்ட்மார்ட்டத்தில் சந்தேகம் சொன்னாரு, அதுக்கு எங்களுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் விளக்கம் சொன்னாரு, எங்களுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசினாரு. எல்லாரும் அவர் சொல்லக்கூடிய, அதாவது முழுக்க அரசு மீது ஒட்டுமொத்தமாக குற்றச்சாட்டை வச்சார். அந்த ஒட்டுமொத்த குற்றச்சாட்டுக்கு எல்லா அமைச்சர்களும், அதாவது எல்லா அமைச்சர்களும் அது சம்பந்தப்பட்டிருக்கிற அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் எந்திரிச்சு இந்த குற்றச்சாட்டுக்கு இது பதில், இந்த குற்றச்சாட்டு பதில் சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா இதையெல்லாம் காதில் வாங்கி கொள்ளவே இல்லை. அதான் எல்லாம் பதில் சொன்னதற்கு பிறகு வெளியே மீடியால உள்ள என்னத்தெல்லாம் சொன்னாரோ, எதுக்கெல்லாம் அவருக்கு பதில் கொடுத்தோமோ அதையெல்லாம் திரும்ப மீடியால சொல்லிட்டு இதையெல்லாம் நான் கேட்டேன், எதுவுமே சொல்லலன்னு விட்டார். ரிப்ளை எப்போ வரும்? கடைசியில தானே வரும். ஏன் உள்ள இருக்கல, நீங்க ஏன் வெளியே ஓடியாரீங்க? சரி, குறிக்க மாட்டோம். ஒரே ஒரு வார்த்தை. அதாவது ஒரு வருடத்தில் 100 நாட்கள் சட்டசபை நடத்துவேன் என்று வீர முழக்கம் பேசிய ஸ்டாலின் ஒரு வருடத்தில்
எத்தனை நாட்கள் சட்டசபை நடத்துகிறார் என்றதை வெள்ளை அறிக்கை மூலமாக நாளைக்கு வெளியிடட்டும். அது ஆதாரப்பூர்வமா வெளியிடட்டும். மொத்தம் 4 வருஷத்துல 400 நாள் பேச வேண்டிய சட்டசபை நடக்க வேண்டிய விஷயத்தை மொத்தமே 140 சொச்ச நாட்கள் மட்டும்தான் முடிச்சிருக்காரு. இந்த லட்சணத்துல தான் உங்க ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் ஆட்சி சிறப்பாக நடைபெறுவதாக இருந்தால் நீங்க சொன்னபடி 100 நாள் வந்து நீங்க சட்டசபை நடத்தி காட்டுங்க. ஏன் பயந்து ஓடுறீங்க? மொத்தமே 4 வருஷத்துக்கு 140 நாள் நடத்தி இருக்கீங்க. அதை இல்லன்னு மறுத்து முடிஞ்சா உங்க முதலமைச்சரை நாளைக்கு ஆதாரப்பூர்வமா வெளியிட சொல்லுங்க. அதை நாங்க சந்திக்க தயாரா இருக்கிறோம். எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 100 நாள் நீங்க நடத்துறதே கிடையாது. 21 நாள் 35 நாள் தான் அதிகபட்சம் நடத்தி இருக்கீங்க. மொத்தமே 145 நாள் தான் நடத்தி சட்டமன்ற சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களையே முறையாக அவர்களால அதை அட்டன் பண்ணி கேட்கின்ற, அதாவது நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு கொடுக்கின்ற பதிலை கேட்பதற்கு கூட துப்பில்லாமல் திராணி இல்லாமல் வெளியே சரி 100 நாள வந்து நீங்க கரெக்ட்டா நடத்துறதா ஒரே ஒரு வருஷம் காமிங்க. நீங்க பதவி ஏற்றதுல இருந்து இந்த 4 வருஷத்துல 100 நாள் நீங்க நடத்துறதா காமிங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தா 100 நாள் நடத்தி காமிங்க. சட்டமன்றத்தை முழுமையா எதிர்க்கட்சி வலுவாக இருக்கிறது, ஆளும் கட்சி சிறப்பாக ஆளுவதாக இருந்தால், தைரியம் இருந்தால், திராணி இருந்தால் உங்கள் முதலமைச்சரை ஒரு வருடத்துக்கு 100 நாள் சபை நடத்தி காட்டுங்கள். பாப்போம். தாவேகாவை கூட்டணிக்கு கொண்டு வருவதற்காக தான் சட்டமன்றத்தில் இன்னைக்கு அதிமுக இவ்வளவு வீரியமா குரல் கொடுத்திருக்கு. ஏறக்குறைய ஒரு கலவரத்தை ஏற்படுத்தவே முயற்சி செஞ்சாங்க அப்படின்னு சட்டமன்றத்திலே பேசியிருக்கார் முதலமைச்சர். இந்த முதலமைச்சர் தான் இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு, இது அரசியலாக்க வேண்டாம், இது ஒரு துயர சம்பவம், இதில் யாரும் அரசியலாக்க வேண்டாம்னு சொல்லிட்டு முழுக்க அரசியலாகவே இன்னைக்கு பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது ரெண்டாவது, இது எப்படி நடந்துச்சுன்னா, சில நாள் முன்னே இந்த ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் எஸ்ஓபிக்கு போட்டு எஸ்ஐடி கொடுத்து இது வந்து இவர் வந்து பண்பில்லாதவர் அப்படி இப்படின்னு ஒரு லைனாக ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்தாரு இல்லையா நீதியரசர். அப்போது பிரதிவாதமே கேட்காம ஒரு ஹியரிங் மாதிரி போட்டு வந்துச்சு இல்லை, அந்த மாதிரி தான் இதை நாங்கள் பார்க்குறோம். சட்டசபையில் நாங்கள் கிடையாது, தாவேகா இல்லை. இந்த பிரச்சனை ஃபுல்லாக தாவேகா பற்றின ஒரு விஷயம். நீங்கள் நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அந்த இடத்துல உட்கார்ந்து கருத்து கேட்டிருக்கணும். ஸோ இந்த இடத்துல யார் அதுதான் சொல்ல வரேன். இங்க பிரச்சனை யாரை குற்றம் சாட்டுகிறீர்கள், இது ஒட்டுமொத்த பொறுப்பையும் விஜயண்ணா ஏத்துக்கணும் தானே சொல்றாரு அவரு. அப்ப விஜயண்ணா ஏத்துக்கணும் அதுல அவர் பேசும்போது அவை குறிப்புல வரும்போது சிஎம் ட்விட்டர் எந்த தனி நபரையும் குற்றம் சாட்டலன்னு ட்வீட் பண்ணிருக்காரு. அவர் சொல்லிருக்காருல நேத்தா வந்ததுக்கு அவர் காரணம் இதுக்கான யாருன்னு சொல்லிட்டு விஜயண்ணா பத்தி சொல்லிருக்காரா இல்லையா? எல்லாமே அதுக்குள்ள தாவேகா பத்தி வருதா? அவர் விஜயண்ணா பேர் சொல்ல தாவேகான்ற கட்சின்னு சொல்லி சொன்னாரா இல்லையா? சோ அப்ப நான் என்னோட क्वेश्चन அவ்வளவுதான். அதுல வந்துச்சு அவர் சொன்னதை நான் கேட்டதுனால தான் சொல்றேன். அவர் சொல்லும்போது நாங்க என்ன முதலமைச்சர் பேசினது மட்டும் தான் காமிச்சாங்க. அதுல அவர் படிச்சாரு, கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல படிச்சாரு. இதுல இந்த வார்த்தைகள்லாம் சொல்றாரு. நாங்க என்ன கேட்கிறோம்னா, கரெக்ட், நீங்க அரசியல் பண்ணல, நீங்க நியாயமா இருக்கீங்க அப்படின்னா அனைத்து கட்சி கூட்டம் கூடுங்க, எல்லா கட்சிக்கிட்டையும் கருத்து கேளுங்க. ஏன் எல்லா சட்டமன்றத்தில் இல்லாத கட்சிகள் கூட வந்து இதுக்காக நின்று இருக்காங்கல்ல. இது ஒரு மாபெரும் துயர சம்பவம். இது நடந்திருக்கு. இது சிபிஐக்கு போயிடுச்சு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. அப்போ இந்த கருத்து ஒருத்தர் 2 பேர் மட்டுமே பேசக்கூடிய இடத்துல இருக்கிறாம, நான் இது வந்து சம்பந்தப்பட்டவர்கள் அதில் இருப்பதனால தான் அதை மெயினா வைக்கிறேன். இல்லைன்னா கூட இதை நான் சொல்ல மாட்டேன். இது யாரை பத்தினா இன்னைக்கு டாப். இதனால தானே சொல்றீங்க இவர ஒருத்தர் வந்து அதிமுக குரல் கொடுக்கிறது தாவேகாவுக்காக இல்லையா? இல்ல சார், அதை கேட்கிறாரு. அதுதான் சொல்ல வரேன். இப்போ நீங்க அவங்க என்ன சொல்றாங்க, இது ஒரு சுய சம்பவம் நடந்திருக்கு, இந்த குரல் நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு அதிமுகலன்னு சொல்றாங்க. அண்ணா சொன்ன போல அவ்வளவு பெரிய கட்சி வந்து எப்படியாவது உள்ள இழுக்கணும், அதுக்காக அவங்க பண்றாங்க அப்படின்னு ஒரு இது சொல்றாருல. இது ஒரு அரசியல் ரீதியாக தானே பார்க்கப்படுது. அவர்கள் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் கொடுத்துருங்க. ஏன் கொடுக்கல, கொடுக்காம ஏன் இப்படி மடை மாத்தி பேசுறீங்கன்னு என்னோட கொஸ்டினா வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது ரெண்டாவது, இந்த இடத்துல நீங்க இப்போ ஒரு பிரச்சனை வருது, ஒரு நீட்டுக்காக நம்ம ஒரு விஷயம் பேசணும், டீலிமிட்டேஷன்ஸ் பத்திலாம் பேசணும். அப்பெல்லாம் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினீங்கல்ல, ஏன் அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட வேண்டியதானே? அந்த அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியிருந்தா இந்த இடத்துல தாவேகா சார்பாக அவர்கள் அவங்களோட நிலைப்பாடு எடுத்து வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நடந்துச்சு சார், முதல்வர் எங்களுக்கும் முதல்வர் எல்லாருக்குமான முதல்வர் தான். அவர் சொல்லியிருக்கார் இந்த ஆட்சி அனைத்து கட்சி கூட்டத்துல எல்லாரும் கருத்துக்கள் சொல்லலாம், இந்த அளவுக்கு ஆலோசிக்க முடியுமான்னு தெரியல. அப்படி கிடையாது. சட்டமன்றமா இருந்தாலும் அனைத்து கட்சி கூட்டமே ஆலோசனை கூட்டம் தானே. பதில் இருக்கும். அனைத்து கட்சி கூட்டமே ஆலோசனை கூட்டம் தானே. ஒரே ஒரு குறுக்கீடு அவர் வந்து அந்த கட்சியினுடைய தலைவர் தார்மீக பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்ற கூட ஒரு வார்த்தை சொல்லாத, அப்படி சொல்லாதவர்கள்
சொல்லுவதற்கு கூட அவங்களுக்கு மனசு வரல. இதுல வந்து அனைத்து கட்சிகளும் தார்மீக பொறுப்பு அப்ப வந்து அரசாங்கம் ஏத்துக்குமா தார்மீக பொறுப்பு? 20 நாள் கழிச்சு இவர் என்ன சொல்றாரு, அந்த இடத்துல வந்து டாய்லெட் இல்ல, அந்த இடத்துல வந்து பெண்கள் போறதுக்கான இது இல்ல, இதெல்லாம் எதுக்கு நீங்க அப்ப இதெல்லாம் எதுவுமே இல்லாம இருக்கும்போது செந்தில் பாலாஜி பிரஸ் மீட்ல சொல்லிட்டாங்க ஒரு தண்ணி பாட்டிலா இருந்துச்சு. கரெக்ட் சார். இருங்க சார், நான் என்ன கேக்குறேன்னா அடிப்படையான சில விஷயங்கள் கவர்மெண்டாலே கூட கொடுக்க முடியல அப்படின்ற பட்சத்துல அந்த இடத்துக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி இடத்துல தான் நாங்க பர்மிஷன் கொடுப்போம், இந்த இடத்துல மட்டும் தான் நீங்கள் செய்யணும், இந்த மாதிரி ரோட்ல நாங்க கொடுக்க மாட்டோம், ஏன்னா அது போகிற ரோடு, அது ஹாஸ்பிட்டலுக்கு போற ரோடு, ஆம்புலன்ஸ் போற ரோடு இங்க கிடையாது, இந்த தீவிரத்துல பண்ணுங்க, இந்த கிரவுண்ட்ல பண்ணுங்க, இந்த இடத்துல பண்ணுங்க, இப்படி பண்ணீங்கன்னா எத்தனை பேர் வந்தாலும் உங்களுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்கு, வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கு, பாதுகாப்பு ஃபெசிலிட்டி இருக்கு. அப்படி நிகழ்ச்சி அவங்க தான் பண்ணணும். எப்படி அரசாங்கம் கரெக்ட் அப்ப கொடுக்காதீங்க. நீதிபதி உங்க மாநாட்டுல யார் தண்ணி பாட்டில் கொடுத்தா? இல்ல உங்க மாநாட்டுல யார் தண்ணி பாட்டில் கொடுத்தா? சார் அது மாநாடு, யார் ஆம்புலன்ஸ் எக்ஸாக்ட்லி மாநாடு என்னன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள நடக்குது, அந்த இடம் ஃபுல் கண்ட்ரோல் எடுக்கப்படுது. இது ரோடு, நாலா பக்கமும் ரோடு இருக்கு, யார் வேணாலும் எங்க இருந்து வேணாலும் வரலாம். இப்ப வீட்டெல்லாம் எடுத்து நம்ம வந்து காவல் காத்துறீங்க, அத நீங்க ஏன் சார் கொடுக்குறீங்க? கொடுத்தீங்கன்னு தான் சொல்றேன். சார் இல்ல சிம்பிளா சொல்றேன், தாமதமாக வந்தார் சொன்னார் இல்லையா, அதுவே வந்து இப்ப நான் என்ன சொல்றேன்னா 10 மணி முதல் 3 மணி முதல் 10 மணி வரைன்னு தெளிவாக போலீஸ் ஸ்டேஷன்ல காவல்துறையால கொடுக்கப்பட்ட பெர்மிஷன் பிரச்சனை இல்ல சார். 12 மணிக்கு ஏன் சொன்னீங்க சார்? அது முன்னாடி நாள் நடந்துச்சு, அதையும் நான் சொல்றேன். அது முன்னாடி நாள் நடந்த பர்மிஷன், அவங்க கேட்ட பர்மிஷன் 25. அத நான் சொல்லட்டுமா? கேப்ப நான் திரு செந்தில்வேல்ட்ட இந்த விவகாரத்துல அரசியல் செய்யாதீங்க அப்படின்னு முதல் குரலும் முதலமைச்சர் கொடுத்தார். இன்னைக்கு இந்த விவகாரத்துல அதிமுக எழுப்பது எதிர்க்கட்சியா, கூட்டணிக்கு ஆள் சேர்க்கிறீங்களா அப்படின்னு முதலமைச்சர் கேட்பது அரசியல் இல்லையா? கார்கே மன்னிக்கணும், நான் இந்த விவாதத்தில் எதுவும் பேச விரும்பலை, இந்த விவாதத்தில் தொடர்ந்து பங்கேற்கவும் விரும்பலை. நான் அமைதியாக நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா பார்வையாளராக பங்கெடுக்கிறேன். அது தந்தி தொலைக்காட்சியின் மீது, தந்தி என்ற பாரம்பரிய நிறுவனத்தின் மீது நான் பெரும் பற்றும் பெரும் மரியாதையும் வைத்திருக்கிறேன். கார்கே மீது எனக்கு தனிப்பட்ட மரியாதை உண்டு, அதனால் நான் பார்வையாளராக பங்கேற்கிறேன். நீங்கள் அனுமதிக்கலைன்னா நான் அதிலேருந்து கூட வெளியேறிக்கிறேன். பட் நான் எதுவும் தொடர்ந்து பேச விரும்பலை. ஏன்னா ஒரு அறிவார்ந்த கேள்விகள், ஆக்கப்பூர்வமான கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தால், மாற்று கருத்து இருந்துச்சுன்னா விவாதிக்கலாம். நான் எது சொன்னாலும் அது அகைன் அது வேற மாதிரி போயிடும். சாரி கார்கே. இல்ல எதனால இப்ப சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, ரவிராஜா விவாதத்துக்குள்ளே போக விரும்பல, விட்டுருங்க. இல்ல கார்கே, நான் எதுவுமே சொல்ல விரும்பல. அது சொன்னாலும் அது ஒரு விவாதம் என்பது வேற மாதிரியான ஒன்றாக இருக்கணும் என்று நான் நினைக்கிறேன். அப்படிதான் விரும்பி வரேன். நான் யாரையும் தனிப்பட்ட சொல்ல விரும்பல, நான் யாரும் மீது விமர்சனத்தை வைக்க விரும்பல. மற்றவர்களுடைய உணர்வுகளை நான் மதிக்கிறேன், எல்லோருடைய கருத்தையும் நான் மதிக்கிறேன். அவர்கள் கருத்தை சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. பட் நான் இந்த மாதிரியான கேள்விகளை எப்படி எதிர்கொள்றது, என்ன பதில் சொல்லி என்ன புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் வந்து பார்வையாளரா பங்கேற்கிறதா இருந்தாலும் இருக்கிறேன், நான் விளைக்கிறேன். நான் முதலமைச்சர் சாரி கார்கே, ப்ளீஸ் விட்டுருங்க. இல்ல ப்ளீஸ் விட்டுருங்க கார்கே, விட்டுருங்க. 41 பேர் செத்து இருக்கிறான். ஒருத்தங்க உட்கார்ந்துட்டு அரசு தண்ணி கொடுக்கலங்க, ஒருத்தர் பக்கத்துல உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்காரு. எங்க அரசு கடமை இல்லையா? வெளில போறேன். 42 பேர் மக்களை பாதுகாக்க பேர் செத்தாங்க. நான் இதுவரைக்கும் யார் பேசும்போது பேசல கார்கே, அதனால தான் நான் வந்தேன். நான் வெளியில நீங்க பேசுங்க நான் ப்ளீஸ். 42 பேர் எம்ஜிஆர் நகர்ல நிவாரண நிதி கொடுக்கறேன்னு ஜெயலலிதா சொன்னாங்க. கேட்ட திறந்து விட்டாங்க, பொத்துன்னு ஓடி போய் விழுந்தா 42 பேர் செத்தாங்க. அதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி வியாசார்பாடியில 6 பேர் செத்தான். எந்த பாடமும் படிச்சுக்கல. அடுத்த 4 நாள்ல 42 பேர் செத்தாங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்துல. என்ன பண்ணாங்க தெரியுமா ஜெயலலிதா? அந்த திமுக கவுன்சிலர், அந்த பகுதியை சேர்ந்தவர், எதிர்க்கட்சியின் சதின்னு சொல்லி கவுன்சிலர் மேல குண்டர் சட்டத்தை போட்டு தூக்கி உள்ள போட்டாங்க. நீங்க விடுங்க, அதான் சொல்றேன்ல, நீங்க ஆட்சியில் இருக்கும்போது நீங்க கொடுத்த நிவாரண நிதியில் தொடங்கி துப்பாக்கி சூடு வரைக்கும் எதையும் பேச தயாரா இல்ல. ஒருத்தர் உட்கார்ந்து அவர் ஆர்கனைஸ் பண்ண கூட்டத்துக்கு அரசியல் தண்ணி பாட்டில் கொடுக்கலங்கிறாரு. திமுக காரங்க ஹாஸ்பிட்டல்ல போய் தண்ணி பாட்டில் கொடுத்ததுல ஏன்டா திமுக ஸ்டிக்கர் இருக்குன்னு கேக்குறாங்க. மரக்கில ஒடிஞ்சு ஒருத்தன் கீழே விழுறான், அதுல ஒரு குழந்தை செத்து போது, இதுக்கு அரசு எப்படி பொறுப்பெடுத்துக்கணும்னு தெரியல. நீங்க ஒரு விபத்தை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறீங்க பாரு. எல்லாரும் சேர்ந்து வாதம் பண்ணி மலினமான அரசியலை நோக்கி நகர்த்திட்டீங்க. நானும் அதில் பங்குதாரராக இருக்க விரும்பவில்லை. நான் விடைபெறுகிறேன். நன்றி கார்கே. செந்தில் நீங்க தொடர்ந்து இருக்கணும்னு நாங்க வேண்டுறோம். இது வந்து அவர் பேசும்போது சொல்லிட்டாரு, இது ஒரு விபத்துன்னு அவர் ஒத்துட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வேற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. பரவாயில்ல. திரு சந்திரகுமார் அவர்கள்ட்ட முதலமைச்சர் இந்த விவகாரத்துல தாவேக்கு அதிமுக நினைத்து பேசுவது அரசியல் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. சார், பேச வைத்தது யார்?
அவர் எதிர்க்கட்சி தலைவர் தானே பேச வைக்கிறாரு அந்த மாதிரி. அதாவது ஒரு குறைந்தபட்ச நேர்மையோடு தர்மத்தோடு நியாயத்தோடு அவர் பேசியிருக்கணும். முழுக்க நான் தான் முதல்ல சொன்னேன், முழுக்க அரசு மீது ஒட்டுமொத்த குற்றச்சாட்டையும் சொல்றார். நம்ம கேட்குற ஒரே கேள்வி, நான் என்ன சொல்றோம், இங்க உங்க மேல இதெல்லாம் இருக்குதுங்கன்னு சொல்லுங்க. அதே சமயத்தில் இதுக்கு சம்பந்தப்பட்டவர் இப்படிலாம் பண்ணியிருந்தா இதையும் தவிர்த்திருக்கலாம்னு சொல்லுங்களேன். ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்படி சொல்லுங்க. அதை சொல்லாத பொழுது அப்புறம் நாங்க என்ன தோணும் எங்களுக்கு, ஓ இவர் முழுக்க நம்ம மேல டார்கெட், அதாவது அவருடைய டார்கெட்டை திமுக மேல கூடுதலா ஒரு கேள்வி. அப்படி ஒருவேளை கூட்டணி சேர்ந்தா மக்கள் இவங்களை புறக்கணிப்பாங்க, பாடம் புகட்டுவாங்கன்னு முதலமைச்சர் சொல்றாரு. அப்போ அது இன்னும் முதலமைச்சர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா பேசின மாதிரி இல்லை. ஏன்னா நீங்க ஒன்னு சேர்ந்தாலும் பாடம் புகட்டுவார்கள் அப்படின்னா அது முழுக்க அரசியல் தானே. அது சார், அதுதான் மீண்டும் சொல்றேங்க, இது அரசியல் ரீதியாக அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்கட்சியில் இருந்துகிட்டு நாங்க அரசியல் பண்ணாம வேற என்ன பண்ண முடியும்? நாங்க அதாவது இந்த சம்பவம் நடந்த பிறகு முதலமைச்சர் கொடுத்த பேட்டியிலேயே அரசியலை பத்தி சொல்லிருக்காரா? இன்னைக்கு கூட நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் குற்றம் சொல்லலன்னு சொல்லிருக்காரு. இன்னைக்கு கூட பேசும் பொழுது அந்த அறிக்கையை படிக்கின்ற பொழுது தனிப்பட்ட முறையில் நான் யாரையும் குற்றம் சொல்லலன்னு சொல்லிருக்காரு. ஆனா அதன் பிறகும் நீங்க திரும்ப அரசு மீது குற்றம் சொல்றீங்க, எங்களுடைய மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது குற்றம் சொல்றீங்க. நீங்க இந்த 15 நாட்களா எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள்லாம் வந்தது. அதாவது கத்தி எடுத்து அந்த பர்மிஷன் வாங்கின அந்த மாவட்ட செயலர் மதியனுடைய மனைவி கொடுத்த பேட்டியை பார்த்தேன். அதாவது உள்ள இருந்து கத்தியில குத்தி கத்தியில கிழிச்சு அவங்கள ஹாஸ்பிட்டல் படுத்துறாங்க. அதை விட ஒரு லேடி ஒருத்தர் பேசினாங்க. அவங்க சொல்றாங்க அங்க மருத்துவமனையில உயிரோட போனாங்க, ஆனா மருத்துவமனையில் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இவ்வளவையும் தாங்கினது எங்களுடைய அரசாங்கம். இத்தனை குற்றச்சாட்டுகளையும் தாங்கி அதுக்கு பிறகு அந்த விளக்கத்தை கொடுத்து அதிலிருந்து நாங்கள் வெளியே வந்திருக்கிறோம். திரும்ப நீங்க அதையே 15 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னீங்களோ அதே விஷயத்தை எடுத்து அவர் சம்பந்தப்பட்டவர் மேல ஒரு வார்த்தை கூட எதுவுமே சொல்லாம முழுக்க எங்க மேலேயே சார்ஜ் பண்ணும் பொழுது நாங்க அரசியல் பண்ணாம வேற என்ன பண்ண முடியும்? அவர் அரசியலுக்காக பயன்படுத்துகிறார், அதை தற்காத்துக் கொள்வதற்கு நாங்களும் அரசியல் பயன்படுத்துகிறோம். வேற ஒண்ணுமே கிடையாது. அவர் அதாவது எதிரி அதாவது நான் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எதிரி முடிவு செய்யறாரு. அவர் எந்த ஆயுதத்தை எடுக்கிறார் அதே ஆயுதத்தை எடுத்து நாங்க திருப்பி போடுறோம். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? அவங்க எதிர்க்கட்சி ரோல தான ப்ளே பண்றாங்க. அது ஏன் தாவேக்க கூட்டணிக்காகன்னு பார்க்கணும். இல்ல சார், அவர் பேச்சு அப்படிதான் இருந்தது சார். அவருடைய கட்சியில இந்த இப்படி ஒரு சம்பவம் அல்லது அவங்க சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தா கூட இவ்வளவு வேகமா இவ்வளவு இதா பேச மாட்டாரா? நாங்க கேட்கிற ஒரே கேள்வி, அதாவது எங்களுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னாரு, எங்களுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் சொன்னாரு. என்ன சொல்றாரு? ஏங்க இதெல்லாம் சொன்னீங்களே, அவர் இவ்வளவு லேட்டா வந்தாரு, இந்த மாதிரி எல்லாம் இருக்குதே, இதை சொல்லலையே, அவர் வண்டிக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு யாருமே பார்க்காம வந்தாரு, அதை சொல்லி பொதுப்பணித்துறை அமைச்சர் கேட்கிறாரு. இதுக்கெல்லாம் பதிலுக்கே வர மாட்டேங்கிறாரு. கேட்போம். இன்னொரு பக்கம் இருக்கு, அதை மறந்துட்டு பேசுறீங்க. ஏன் லேட்டா வந்தாரு அந்த கேள்விக்கு அதிமுக பதில் சொல்லல. அங்க நடந்த குளறுபடி, நாமக்கல்ல மயக்கம் போடுவாங்க, இதெல்லாம் அதிமுக எடுத்துக்கல. அரசை மட்டும் டார்கெட் பண்ணுவது அரசியல் இல்லையா? அரசு டார்கெட் பண்றதா ஒரு எதிர்க்கட்சியோட வேலை. அது எதிர்க்கட்சி அரசு இல்ல இருங்க, ஒரு ரெண்டு பக்கம் இருக்கு. நான் என்ன சொல்றேன் பாருங்க, ஆளும் கட்சி இல்ல ஆளும் கட்சி எதிர்க்கட்சியோட வேலை என்ன? ஆளும் கட்சி என்ன தவறு செய்கிறது என்பதை உன்னிப்பாக கவனித்து அந்த தவறுகளை சுட்டிக்காட்டி அந்த தவறுக்குண்டான விளக்கத்தை பெற்று குற்றம் சாட்டுவதில்லை, சுட்டி காட்டுவதுதான். சுட்டி காட்டுவது என்னங்கிறனா, இப்ப நாங்க என்ன சொல்றோம், 3ல இருந்து 10 வரைக்கும் நீங்க டைம் கொடுக்குறேன்னு சொல்றீங்க, 3ல இருந்து 10 வரைக்கும் டைம் கொடுக்குறேன்னு சொல்றீங்க. அப்போ டைம் கொடுக்கும் பொழுது எத்தனை பேர் வருவாங்கன்னு நீங்க அவங்க கிட்ட ரிப்போர்ட் கேட்டிருக்கீங்க. கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, 10,000 பேர் வரேன்னு சொல்றாங்க. 10,000 பேருக்கு மேல அந்த இடத்துக்குள்ள என்டர் ஆகும் பொழுது போலீஸ் துறை வேடிக்கை பார்த்து கொண்டு என்ன செய்து கொண்டிருந்தது? யாரிடம் இருக்கிறது அந்த போலீஸ் துறை? போலீஸ் துறைக்கு மந்திரி யாரு? போலீஸ் கட்டுப்பாடு யார்கிட்ட இருக்கு? முதலமைச்சர்கிட்ட தானே இருக்கு. அந்த முதலமைச்சர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கணும்? ஒரு நிலைமைக்கு மேல அதிகப்படியான கூட்டம் வரும்பொழுது அந்த கூட்டத்திற்கு அனுமதி ரத்து செய்வதற்கு போலீஸிற்கு முழு அதிகாரம் உண்டு, அந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு முழு அதிகாரம் உண்டு. மக்களை பாதுகாக்க வேண்டியது யாருடைய கடமை? ரத்து செஞ்சா என்ன சொல்லிருப்பாங்க சார்? இருக்கட்டும் சார், 41 பேர் உயிர் இழந்ததை விட ஒரு பொதுக்கூட்டத்தை ஒரு மீட்டிங் ரத்து பண்ணது ஒரு பெரிய குற்றம். கிரிமினல் ஆஃபென்ஸ். அங்க இருந்த மக்கள் அந்த கூட்டத்தை நாளை கூட வச்சுக்கலாம். நான் என்ன சொல்றேன், இப்ப 41 பேர் செத்து போனவன நீங்க பர்மிஷன் கொடுக்காம இருக்கிறத காப்பாத்திக்கலாம்ல, நிறுத்திக்கலாம்ல. விஜய் இல்ல சார், பெரம்பலூர்ல பண்ணது விஜய் சார், பெரம்பலூர்ல பண்ணது விஜய். அத சொல்லுங்க. அரசு சொல்லி விஜய் இல்ல இல்ல, இது பெரம்பலூர்ல எஸ்பி சொல்றாரு, மாவட்ட நிர்வாகத்துக்கு பொறுப்பு இருக்கிறது, முதலமைச்சருக்கு பொறுப்பு இருக்கிறது. இது தேவையில்லாத இஷ்யூ ஆகும், இது வேண்டாம் நிறுத்திக்கீங்கன்னே அதை ஒத்துக்கொண்டு பெரம்பலூர்ல நிறுத்திட்டு சில பிரச்சனைகள்னால் நான் பண்ணேன், என்னை மன்னிக்கவும், உங்களை காக்க வைத்ததுக்கு நான் அடுத்த முறை கண்டிப்பாக உங்களை சந்திப்பேன், அதிக நேரம் செலவிடுவேன்றத மறுநாள் ட்வீட் பண்ணார் விஜய் சார்.
அது நடந்துச்சு. இது காவல்துறை பண்ணியிருந்தா என்ன இருக்கும்? கலவரம் ஏற்பட்டிருக்காதா? எப்படி சார் சொல்லிருந்தீங்கன்னா கேன்சல் பண்ணிருக்க போறாங்க. எப்படி முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. இருங்க ஆனா நீங்க முடிச்சிருங்க, நான் சொல்றேன். 25000 பேர் இருந்தாங்களா? 25000 பேருக்கு மேல இருக்காங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல கிரவுட் இருக்குன்னா அந்த கிரவுட் எப்படி இருக்குங்கிறத மானிட்டர் பண்றது ஒரு போலீஸோட வேலை. அந்த இடத்துல வந்து கிரவுட் வேவ் மாதிரி மூவ் ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து ஸ்டெபிலிட்டி இல்ல, கேப் இல்ல, ஸ்டேபிளா யாரால நிக்க முடியல, ஒருத்தர் மேல் ஒருத்தர் சாய்ந்து இருக்கிறார்கள் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி இருக்கும் பொழுது அந்த வேவ் மாதிரி வந்து உங்களுக்கு டிவியில இருந்து எல்லா இடத்துலயும் பாக்குறீங்க. இத போலீஸ் வந்து மானிட்டர் பண்றதுக்கு ட்ரோன் மூலமா மானிட்டர் பண்ணிருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த இடத்தில் ஒரு அசம்பாவிதம் நடக்க போகிறது என்பதை அவர்கள் அனுபவபூர்வமாக 101% தெரிந்திருக்கும். ஏதோ ஒண்ணு நடக்கட்டும்னு வேடிக்கை பார்த்து சிஎம் அறிக்கையில சொல்றது அக்ஷயா மருத்துவமனை பக்கத்துல நின்னு பேசுங்க, அங்க வந்து கிரவுட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்றேன், இவங்க தான் அந்த பாயிண்ட்க்கு போணும்னாங்க. சார் யூ ஆர் நாட் கோயிங் டு ரிக்வெஸ்ட். உங்க ஆர்டர் பண்ணுங்க. மக்களை பாதுகாக்க வேண்டியது யாரோட வேலை? நீங்க எதுக்கு போய் அவங்க கிட்ட கொஞ்சிட்டு இருக்கீங்க? எதுக்கு போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட தான் அதிகாரம் கொடுத்திருக்காங்க. மக்கள் உங்களை தான் ஆட்சி பண்ண சொல்லியிருக்காங்க. ஆட்சி பண்ண வேண்டியதுல என்ன வெறும் ஆட்சி பண்ணா மட்டும் போதுமா? மக்களோட உயிரை பாதுகாக்க வேண்டாமா? 41 பேர் செத்து போயிருக்காங்கல்ல, நீங்க நிவாரணம் கொடுத்தா உயிரோட திரும்பி வந்துருவானா? அந்த குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிருமா? எதுவும் கிடைக்காது. இந்த பணம் எதையாவது சாதிக்குமா? எதுவும் சாதிக்காது. இழந்தவைதான். பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டிய அரசாங்கமும் காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் பொறுப்பாக நடந்து கொள்ளவில்லை என்பதை தெளிவாக காட்டுகிறது. சார் நான் என்ன சொல்றேன், தமிழ்நாடு எத்தனையோ தலைவர்களை பார்த்துருக்கு. ஒன்றும் இல்லை, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆச்சுங்களா, எங்கள் தலைவர், எங்களுடைய இளந்தலைவர், இப்படி தலைவர் கலைஞர் அவர்கள், இவங்க எல்லாருமே எனக்கு தெரிந்து அரசியல் தலைவர்கள், கேப்டன் அவர்கள் எல்லாருமே எந்த இடத்துக்கு போனாலும் சரி வண்டியினுடைய முன் சீட்டில் அமர்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு போவாங்க. ஒரே ஒரு கேள்வி, முதல்ல எதற்காக பின்னாடி போய் உட்கார்ந்துக்கிட்டு டோட்டலாக ஷட்டர் இறக்கி க்ளோஸ் பண்ணிட்டு சென்டர் பாயிண்ட் தான் வரணும்னு முடிவெடுத்தது ஒரு அரசியல் தலைவர் நிச்சயமா யாருமே எடுக்க மாட்டாங்க. இருக்கக்கூடிய பொறுப்பு உங்கள்ட்ட இருந்தது. அந்த கையில இல்ல அது வரங்க, அதுக்கு தான் விளக்கமா சொல்றீங்க. இல்ல அதுக்கு வச்சு நீங்க நடவடிக்கை எடுக்கல அவர் டைம் சார். அதுக்கு தான் ஒரே நம்பர் தான் ஆச்சுங்களா. இவரு அங்கிருந்தே, அதாவது அங்கிருந்தே அவர் அப்படி அந்த மாதிரி வந்திருந்து மக்களை பார்த்துக்கிட்டே வந்திருந்தாருன்னா இவ்வளவு பெரிய நெரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா நான் ஒரே ஒரு கேள்வி, இப்ப பெரம்பலூருக்கு சொன்னார், பெரம்பலூர்ல நீங்க தான் ரத்து பண்ணீங்கன்னு. ஆனால் நடுநிசி ஆகிவிட்டது நேரம், அதனால தான் அதை கேன்சல் பண்ணுச்சு. ஆனா நீங்க 7 மணிக்கு வரும் பொழுது அரசாங்கம் கேன்சல் பண்ணிருந்தா அந்த இடத்துல சட்டம் ஒழுங்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு தெரியுங்களா? சாதாரண விஷயமா? ரெண்டாவது, நீங்க அத்துறை பேரும் இன்னைக்கு இப்ப யாரெல்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களோ இங்க எல்லாம் என்ன பேசுவீங்க? சார் சப்போர்ட் பண்ணி பேசல, நடந்த தவறு உங்கள் அரசாங்கம் இன்னபிலிட்டினால நடந்து சொல்றோம். 41 பேர் உயிரிழப்பார்கள் என்று தெரிந்து எந்த அரசாங்கமாவது கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்குமா சார்? இல்ல இதே அதிமுக அரசாங்கம் தான் இருந்திருக்குமா? இல்ல சொல்றது அங்க ஒரு உயர் அதிகாரிகள் ஒரு ரவிராஜா ப்ளீஸ் இல்ல அவர் பதில் சொல்றோம். இல்ல ஒரு அசம்பாவிதம் ஏற்பட போகுதுன்னு அரசுக்கு தெரியும், அதுதான் மர்மம். ஒரு அசம்பாவிதம் ஏற்பட போகுதுங்கறத யூகமாக அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பாங்கமா? அதாவது இந்த நான் உங்களுக்கு தெளிவா ஒரு விளக்கம் கொடுத்தேன். ஒரு கிரவுட் மூவ்மெண்ட் இருக்கிறத பார்த்து எப்படி கண்டுபிடிச்சலாம்னு சொன்னேன். வேவ் லெந்த் இருக்குங்கற, வேவ் மாதிரி இருக்குங்கற, அத ஒரு போலீஸால கணிக்க முடியாதா? இல்ல அவர் ஒரு நபர் தான் இருக்காரு, அவர் நம்ம கூடுதல் ஒரு விஷயம் சார், இங்க பாருங்க, அவ்வளவு பெரிய கிரவுட் அங்க இருக்கு. அந்த கிரவுட எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி, எங்களுடைய அரசாங்கமா இருக்கட்டும் அல்லது நாளைக்கு இதே வந்து இதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் எந்த அரசாங்கமா இருக்கட்டும் சார், அந்த கிரவுடை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி கிடையாது. காரணம் என்னன்னா ஒரு 20-25 பேர் அந்த இடத்துல கூடி இருக்காங்க. நீங்க அங்க வருகின்ற அந்த அவரை 500 பேர் போட்டா 1000 பேர் போட்டிருந்தா இடத்தை மாத்தி இருந்தா கட்டுப்படுத்தி இருக்கீங்கல்ல? ஆமா, இடத்து சார் ஒரு திரும்ப சார் இப்ப நான் ஒரு நிகழ்ச்சி நடத்துறேன் பண்ண முடியல இல்ல சார், ராஜினாமா பண்ணி போறதுக்கு தான் சமம். இல்ல கட்டுப்படுத்த முடியாது, போலீஸ் முடிவெடுக்க முடியாது. ரவி சார் நிர்வாகம் பண்ண தகுதி ரவிராஜா ஒரு நிமிஷம் முடிச்சறப்ப ஜெயலலிதா அம்மையார்னால 42 பேர் செத்தாங்க. அன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டு ஓடுனாங்களே அந்த அம்மா. திமுக கவுன்சிலர் எல்லாம் தூக்கி உள்ள வச்சிட்டு போனீங்க குண்டாசல. என்ன ஒரு பொருத்தம் செய்திருப்பார், அதனால அவர் குண்டாசல போய்பாரு. இல்ல சார், 26,000 பேர் இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய கூட்டத்துல நீங்க அவரை பார்க்க வந்த கூட்டம். ரெண்டு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும்.
கலைஞருக்கோ அல்லது அம்மையார் ஜெயலலிதாவுக்கோ பார்த்தீங்கன்னாக்கா அல்லது எம்ஜிஆர் அவர்களையோ இவங்களுக்கெல்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் கூட பார்க்க வருவாங்க, பேச்சை கேட்க வருவாங்க. ஆனால் இவரை பார்க்க வந்தவங்க மட்டும்தான், பேச்சை கேட்கறதுக்குலாம் யாரும் தயாரா இல்ல. மொத்தமே 3 நிமிஷம் தான் பேசுறாரு. பார்க்க வந்த கூட்டத்தை நீங்க எல்லா ப்ரோகிராம கேன்சல் அல்லது நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய, இன்னைக்கு எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் உட்கார்ந்து தர்ணா பண்ற பிரச்சனையை உருவாக்கிட்டு இருந்தாரோ அது மாதிரி வண்டி எடுக்க மாட்டேன்னு சொல்லி மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கி இருப்பாங்க. கேட்போம். முதல்ல சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். இவர் சொன்னாரு ஷட்டர் தூக்கிட்டு உள்ள போய் மறைஞ்சுக்கிட்டாரு அப்படின்ட்டு. சார், அவருக்கு ஒரு இயற்கை உபாதைகள் வந்திருக்காதா? போகணுன்ற ஒரு விஷயம் இருந்திருக்காதா? ரெடி ஆகணும், ஒரு 4 பேரை பார்க்க போறோம், மேய்க்க போறோம்ன்ற போது, மாலையில ஏறி பேச போறோம் அப்படின்ற போது ரெடி ஆகணும்ன்ற இது இருக்காதா? இதெல்லாம் ஒரு குற்றம் குறையா எடுத்து வச்சுட்டு அந்த கிரவுட் இல்ல அந்த இடத்துல பஸ் வரப்போ அந்த கிரவுட் எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். பிரிட்ஜ் கிட்டே வண்டி நிறுத்தியாச்சு, ஃபுல் டிராபிக் ஜாம், நகர்ல ஒரு இன்ச். அப்போ என்ன பண்ணுது? ஏன் வந்து விஜய் நான் வீடியோல என்ன சொல்றாரு, எங்கேயுமே நடக்காது, ஏன் கரூரில் நடந்ததுன்னு கேட்டார்ல. ஆனா அவர் என்ன கேட்டாரு, எங்கேயுமே காவல்துறை எங்களை வந்து வழி நடத்தி கொண்டு போல, ஆனா கரூர்ல மட்டும் வாங்க சார், நம்ம வீடியோல பார்த்தோம் வாங்கன்னு அந்த காவல்துறைக்கு தான் நன்றி சொன்னார் சார். அதுதான் 800 மீட்டர் கூட்டு வந்து நிறுத்தினதுக்கு முதல்ல மைக்க புடிச்சுன்னு சொன்னார். நான் இந்த இடத்துக்கு வந்து நின்னதுக்கு காரணமே இந்த காவல்துறை தான், அவர்களுக்கு மிக்க நன்றின்னாரு. வேற எதுவும் சொல்ல. ஐயா அண்ணா சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜி சதி பண்ணாருலாம் அங்கெல்லாம் எதுவுமே பேசல அவரு. அந்த மாதிரி யாரும் சொல்ல, நீங்களா தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ நான் என்ன கேக்குறேன், இல்ல இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, சொன்னீங்கல்ல இப்படி ஒரு குற்றம் வைக்கிறீங்க, ஒட்டுமொத்தமா குற்றச்சாட்டு வந்து நீங்க செந்தில் பாலாஜி அவர்கள் மேல தான் வெச்சீங்க. விஜய் வைக்கல. இல்ல விஜய் கேட்டது கரூர்ல மட்டும் ஏன் இது நடக்கணும்? அதுதான் சொல்ல வரேன். அப்போ சொல்லும்போது என்னன்னா 5 மாவட்டத்துல 6 பரப்புரை, 5 பரப்புரை இருக்கா, இங்க மட்டும். அப்போ உங்களுக்கு இந்த கூட்டம் இருக்கும் தெரியுமில்ல, அவர் அங்கேயே நின்னு பேசுறேன்னு சொன்னார்ல, ஏன் கூட்டு வந்தீங்க? நின்னு அங்கேயே பேச வைக்க வேண்டியது. அவர் பேச மறுத்து விட்டார். அந்த இடத்துல சொன்ன அது எல்லாமே வரும் சார். எல்லாமே எல்லா ரெக்கார்டிங்ஸுமே கொண்டு போய் கொடுத்திருக்கு, சிபிஐல கொடுத்திருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்ல. இதெல்லாம் பேசும்போது வரும். ரொம்ப சிம்பிள். இப்போ ஏன் அரசியல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஸ்டாலின் சார் என்ன சொல்றாரு, நாங்க எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்துருக்கோம், அரசியல் பண்ணா பின்ன அவியலா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா இப்போ வந்து என்ன சொல்றீங்க, இப்போ வந்து இருங்க சார், தூத்துக்குடி மரணம் போது இது நடந்துச்சு, எல்லா மரணத்திலும் இது நடந்துச்சு. தூத்துக்குடி மரணத்துல ஒரு 3 நாள் வந்து பதிலே சொல்லல. நான் என்ன சொல்றேன், எதிர்கட்சியா இருக்கு, சரி நீங்க உங்க பிரகாரம் வச்சுக்கிறேன். நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போதும் நீங்க அரசியல் தான் பண்ணுவீங்க, ஆளுங்கட்சியா இருக்கும்போது நீங்க அரசியல் தான் பண்ணுவீங்க. ஆக மொத்தத்துல நீங்க ஒரு செயல்பாட்டு திட்டத்தை கொண்டு வந்து செய்ய மாட்டீங்கன்றத நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, தவிர அடுத்தவர்கள் மேல் பழிய போடுறீங்க. நீங்க வந்து ஒருத்தர் வந்தாரு, ஒருத்தர் செஞ்சாருன்னா அவரை சுத்தியே நீங்க காமிச்சிட்டு. முதல்ல முக்கியமான விஷயத்துக்கு வரேன், இது ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். லேட்டா வந்தார் சொன்னீங்கல்ல, இந்த இடத்த கேட்டு சொன்னாங்கன்ட்டு. முக்கியமாக ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஏடிஜிபி இருக்காரு இல்லையா, 500 பேர் கொண்ட காவலர்களை போடுவோம். அது வந்து 1000 பேருக்கு 20, 1000 பேருக்கு 50 கூட்டத்துக்கு வந்த மாதிரினார். ஏன் சார் 500 பேர் தான் போட்டீங்கன்னா, அந்த 500 பேரே அங்க நிறுத்த முடியாது சார், அந்த அளவுக்கு இருக்கிற குறுகிய இடம் அவர் தான் சொன்னார். அப்போ ஒரு 500 பேர் காவல்துறையில இருக்கிற காவலாளிகளே நிற்க முடியாத இடத்துல ஏன் கொடுக்குறீங்க? இந்த ஒரு பாயிண்ட். இதோட முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். 10,000 பேர் சொல்லி அமுதா IAS மேடம் சொல்லி இவங்க ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, அது முதல் நாள் 25ஆம் தேதி அன்று, அது 25ஆம் தேதி அன்று என்கிட்ட ப்ரூஃபே இருக்கு. கொடுத்த மதியழகன், நீங்க சொன்னீங்களா, அந்த மதியழகன் கொடுத்தது 10,000 பேர் கொண்ட ஆட்கள் வருவாங்க. அப்புறம் என்ன கொடுத்தாரு? அந்த லெட்டர் கொடுக்கிறாரு, போலீஸ்க்கு பர்மிஷன். என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா, இந்த இடத்துல இந்த உழவர் சந்தை பக்கத்துல 1,20,000 சதுரடி இருக்கு, இதை நாங்கள் சிவில் இன்ஜினியர் வைத்து அளந்து உங்களுக்கு அத்தாட்சியுடன் வைத்திருக்கிறோம். வச்சிருக்கோம், இதை நாங்க கொடுக்கிறோம். 10,000 பேர் வரதுக்கான குறைஞ்சபட்சம் வருவாங்க. இது 60,000 பேர் கொண்ட இடமாக இருக்கு, இதை எங்களுக்கு கொடுங்கன்னு 25ஆம் தேதி கேட்கிறாரு. ஆனால் அந்த 25ஆம் தேதி அதை கொடுக்காம ரிஜெக்ட் பண்ணி 26ஆம் தேதி அன்னைக்கு எப்ப கொடுக்குறாங்க, மத்தியானம் 4 மணிக்கு கன்ஃபார்ம் பண்றாங்க. இதற்கு உண்மை சாட்சி யாருன்னா நிர்மல் குமார். அப்போ பிரஸ் மீட் கொடுக்குறாரு அங்கேருந்தே. மணி 3 ஆகுதுங்க, இன்னி வரைக்கும் எங்களுக்கு வந்து இது கொடுக்கலங்க. ஒரு நிமிஷம், இன்னி வரைக்கும் வந்து இது வரைக்கும் எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல, நாளைக்கு பரப்புரைக்கு இப்படி கொடுத்தீங்க அப்படின்னு நான் லேட் ஆயிடுச்சு சொல்ல வர. இப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு மாவட்டத்துல 8:45 கொடுத்திருக்கீங்க, ஒரு மாவட்டத்துல 3 மணிக்கு கொடுத்திருக்கீங்க. இவர் பேச போறதே 10 நிமிஷம். 8:45 வந்துட்டு 9 மணிக்கு முடிச்சிட்டாங்க. அங்க இருந்து 1 ஹவர்ல கரூர்
போயிடுவாரு. 5 மணி நேரம் அவர் பஸ்ல ரோட்ல உட்காந்து வச்சிருப்பீங்களா? அப்ப எவ்வளவு பெரிய கலவரம் ஆகும். அப்ப அவர் என்ன பண்றாரு, சரி அப்படின்ட்டு இங்க 12 மணிக்கு வருவோம், அதை முடிச்சிட்டு 1 மணிக்கு முடிஞ்சு 2 மணி ஆகி 3 மணிக்கு போவோம்னு மாறுறாரு. ஒரே ஒரு சின்ன தவறு என்ன நடந்தது, தவறுன்னு சொல்ல முடியாது. அப்ப இந்த லேட்டா வந்தது ப்ரீ பிளான்டா நடந்துருக்கு. ப்ரீ பிளான்ட் இல்ல, எக்ஸாக்ட்லி நான் சொல்லணும்னா இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையில் இருக்கும்போது இது அது என்ன முன்னாடினாலே பர்மிஷன் கிடைக்கும்ன்றதுனால ஒரு ட்விட்டர்ல போட்டாங்க. அதை தூக்கி வச்சுக்கிட்டு அப்போ இந்த அரசாங்கம் ஒரு அரசியல் கட்சி இந்த அரசாங்கம் இந்த காவல்துறை இந்த அரசாங்கம் ஒரு அரசியல் கட்சி நடத்துற ஒரு ட்விட்டரை பார்த்து தான் நீங்க வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்களா? அதான் என்னோட கேள்வி. நீங்க அதெல்லாம் எல்லாரும் சொல்றீங்க. அதுதான் சொல்றீங்க. 12 மணிக்கு ட்விட்டர்ல போச்சு, 12 மணிக்கு ட்விட்டர்ல போச்சு. அதனால தான் பிரச்சனை. சட்டமன்றத்தில் வெடித்த கரூர் விவகாரம், திமுக வெர்சஸ் அதிமுக, இறுதி கருத்து சுருக்கமா. இறுதி கருத்து வந்து போலீஸ் நிர்வாகம் சரியாக கணிக்காமல், மாவட்ட நிர்வாகம் சரியாக கணிக்காமல் பெண்களையும் குழந்தைகளையும் அவ்வளவு பெரிய கூட்டத்தில் அனுமதித்தது மிகப்பெரிய தவறு. அந்த தவறுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கண்டிப்பாக தண்டிக்க வேண்டும், அவர்கள் மீது விசாரணை வைக்க வேண்டும். அந்த தவறை செய்துவிட்டு 41 உயிர்களை இழந்த பிறகும் இன்றும் வீர பேச்சு பேசுவது அழகல்ல. ஒரு அரசாங்கம் மக்களை பாதுகாக்க வேண்டிய உயரிய பொறுப்பிலே தாவேகாவுக்கு பொறுப்பு இல்லையா? தாவேகாவுக்கு பொறுப்பு, அதாவது நான் என்ன சொல்றேன், ஒரு பார்ட் ஆஃப் இதுதான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேட் ரூல் பண்ற ஆணையமோ சிபிஐ முடிவு பண்ணும், அதிமுக மட்டுமே எப்படி முடிவு பண்ணும்? அப்படி பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து சட்டசபையில் வந்து என்ன சொல்றாரு, தாவேகாவோட கூட்டணி வைக்கிறதுக்கு தான் நீங்க இதெல்லாம் பண்றீங்களான்னா அப்புறம் அது அரசியல் இல்லையா? அதை பத்தி எதுக்கு பேசணும் சட்டசபையில? அதெல்லாம் கூட்டணி பத்தி பேச வேண்டிய விஷயமா? இல்ல 47 பேர் மரணத்தின் மீது ஒரு கட்சி வந்து கூட்டணி அமைக்கிறதுக்கு வியூகம் அமைப்பது, இது எந்த விதத்தில் ஒரு நாகரிகமான அரசியல்? அநாகரிகத்தின் உச்சம். இல்ல அப்ப கூட்டணி இல்லைன்னு சொல்ல முடியாது. கூட்டணி இருக்கு இல்லைங்கிறது அது டிஃபரண்ட் சப்ஜெக்ட். அதற்கும் இந்த 41 உயிர்கள் இழந்ததற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? தாவேகாவுடன் கூட்டணி வைப்பதற்கு 41 உயிர்களை இழந்தது அந்த பிணத்தின் மேல தான் வந்து கூட்டணி பத்தி பேசணுமா? அப்படி ஒரு அநாகரிகமான வியூ யார் பார்க்கறா? முதலமைச்சர் பார்க்கறாரு. அப்படி ஒரு கூட்டணி அமைத்தாலும் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் அப்படின்னு சார் நான் என்ன சொல்றேன், கூட்டணி அமைகிறது அமையவில்லை அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. இப்ப பேச வேண்டிய டாபிக் வந்து 41 பேர் இன்னசென்ட் பீப்புள் வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்கு தேவையில்லாம தங்கள் இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள், குடும்பத்தை இழந்திருக்கிறார்கள் டாபிக்கே தவிர ஒரு முதலமைச்சர் அந்த இடத்துல போய் ஒரு கட்சியோட கூட்டணி வைப்பதற்காக இந்த கட்சி முயற்சி பண்ணுகிறது அப்படிங்கிறது ஒரு அபண்டமான குற்றச்சாட்டு. ஓகே, திருச்சந்திரகுமார் இறுதி கருத்து. சார் இதுல முழுக்க அரசியல் செய்வது அதிமுக. இதுல வந்து மிகப்பெரிய ஒரு மோசமான மரணத்தில், அதாவது 41 பேர் உயிரிழந்த இந்த மரண சம்பவத்தில் தன்னுடைய அரசியலை கொண்டு வந்து திணித்து அதிலே ஆதாயம் தேட பார்க்கிறது. இதுக்காக என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து அதிகாரிகளை குறை சொல்வதில் நாங்கள் 1% கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகாரிகள் எல்லா வகையிலும் அவர்களுக்கு என்னென்ன எப்படிப்பட்ட நிலை அவங்க என்னெல்லாம் கேட்டாங்களோ அதில் எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்குறோம். 606 பேர் போலீஸ் ஆபீசர் சொல்றாங்க. அவர் வெளியே வந்து பேட்டியில் சொன்னா 660 பேர் சொல்றாரு. 606 பேர் அதில் இருந்திருக்காங்க. அதே போல ஏடிஜிபி எனக்கு 500 பேர் சொன்னாருன்னு சொல்றாரு. ஏடிஜிபி சொல்லும் பொழுது போலீஸ் வந்து எவ்வளவு சார்னா 500 பேருக்கு மேலன்னு சொன்னார். அவர் உடனே வந்து 500 ஸ்பெசிபிக்கா பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில். நீ அதே போல பார்த்தீங்கன்னாக்கா இதுல முழுக்க அவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுக்க இதுல ஒன் சைடு, அதாவது இதுல வந்து அரசாங்கத்தை மட்டுமே குற்றம் சொல்றார். நான் கேட்கிறேன், அவர் வந்தது லேட்டு, அதை பத்தி பேச மாட்டேங்கிறாரு. அவர் வந்து வண்டியிலே அமர்ந்து இருக்கிறார், வண்டிக்குள்ள இருந்துகிட்டு அந்த பாயிண்ட் வர்ற வரைக்கும் வெளியே வராம வந்தாரு, அதை பத்தி பேச மாட்டேங்கிறாரு. அங்க இருக்கின்றவர்கள் காலையில இருந்து அப்புறம் இன்னொரு கருத்து பேசும்பொழுது சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு ட்விட்டர்ல வர செய்தியான்னு. அதற்கு முன்னாடி அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் பத்திரிகையாளர் பேட்டியிலே சொன்னார் 12 மணிக்கு தலைவர் வருகிறார் சொல்லி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதனால வந்து இதையெல்லாம் தான் போலீஸ் எடுத்துக்குவாங்க. அதே போல அந்த சம்பவத்தில் அந்த கூட்டத்திற்கு தேவையான, அதாவது ஒரு ரெஸ்ட் ரூம், தண்ணி, இது மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே அங்க அவங்க ஏற்பாடு பண்ணல. ஆனால் அதையெல்லாம் செய்யல அப்படின்னாக்கா அங்க காவல்துறையில அது அனுமதி வாங்குகின்ற பொழுது காவல்துறை சொல்லுகின்ற காவல்துறை
என்னென்ன நிபந்தனைகள் சொல்லுதோ அதையெல்லாம் நாங்கள் பூர்த்தி செய்கிறோம்னு சொல்லி எழுதி கொடுத்து விட்டு வந்து இங்கே அதை எதையுமே செய்யாமல் ஒட்டுமொத்தமாக இது ஒரு பிரச்சனை அதாவது இந்த பிரச்சனை உருவானதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக அரசின் மீது குற்றச்சாட்டு சொல்வதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த இடத்துல ஒரே ஒரு இதை மட்டும் கருத்தை சொல்லிவிட்டு நிறைவான கருத்தை முடிச்சுக்கிறேன். என்னன்னா இந்த நிமிடம் வரும் அந்த தாவேகா தரப்பிலிருந்து இந்த சம்பவத்திற்கு நாங்களும் ஒரு காரணம், அதனுடைய பொறுப்புல நாங்களும் பங்கெடுத்துக்கிறோம் கூட சொல்ல பார்த்தீங்களா, அதை முதல்ல அவங்க சொல்லிட்டு அதுக்கு பிறகு அரசியலுக்கு வரட்டும். அதாவது இந்த கூட்டணி பற்றிகளாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது கடந்த 3 நாட்களாக நான் அவங்க கூட அந்த துயர சம்பவத்தில் ஒரு வீட்டுக்கும் போய் பார்த்துட்டு பேசிட்டு தான் வந்தேன். மக்கள்கிட்ட அப்போ தான் தெரியுது பல பொய்கள், பல நரேட்டிவ்ஸு, பல விஷயமான என்ன தான் பூசி மொழினாலும் உண்மைக்கு ஒரு பலம் இருக்குன்றத அந்த மக்கள்கிட்ட துயரமடைந்த இறந்த வீட்லேயே நான் காத்தேன். அவங்களே அவ்வளோ பாசிட்டிவாக அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக தான் விஜய் எனக்கு பின்னாடி நிற்கிறத நான் பார்க்குறேன். அதனால் இந்த கூட்டணிகள்லாம் தாண்டி மக்கள் இதுக்கப்புறமும் இந்த ஒரு துயர சம்பவம் நடந்து ஏதோ ஒரு கணிப்பு இருக்குல்ல ஒவ்வொருத்தருக்கும், அதெல்லாம் இல்லாமல் மக்கள் இன்றும் விஜயண்ணா பக்கம் தான் நிற்கிறாரு. மக்கள் கூட்டணி ஒரு மாபெரும் கூட்டணியாக தாவேகாவுடன் விஜயண்ணாவோட நிற்கிறத நான் கண்கூடாக அந்த இடத்துல நான் பார்க்கிறேன். ஓகே, இந்த கரூர் விவகாரம் அடுத்தடுத்த நாட்களில் அரசியல் அரங்கத்திலேயே தேர்தலையும் என்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது, சட்டமன்றத்தில் எவ்வாறாக எதிரொலிக்க போகிறது பொறுத்து பார்க்கல. விவாதத்தில் இந்த விருந்தினர்களுக்கு நன்றி. பார்த்து உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.